அஷ்டமத்து சனி எங்களுக்கு இந்த கடக ராசிக்காரங்க அஷ்டமத்து சனி விலகிருச்சு, நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு. வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமா வெங்கட். இல்லைனா சிம்மத்தில் யாருக்கு தசை நடத்துகிறதோ, இப்போ பொதுவாகவே நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம அஷ்டம சனி அப்படிங்கிறது கணக்கு பண்ணின்னு இருக்காங்க பார்க்குறது. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயாவே எனக்கு சுக்கிர தசை நடக்குது. அதுவும் சிம்ம ராசியில் நான் பிறந்த நட்சத்திரம் எனக்கு திருவாதிரை நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அதே மாதிரி பூச நட்சத்திரத்தில் பிறந்தேன். எனக்கு இப்போ சுக்கிர தசை நடக்குது, இல்லைனா எனக்கு இப்போ கேது தசை நடத்துறது, அந்த மாதிரி யார் நினைக்கிறீங்களோ இப்போ உங்களுக்கு இந்த அஷ்டமத்து சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பிரச்சனைகளை கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பாருன்னு சொல்லலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்போதுமே சனி பகவானுடைய காரகத்துவம்னு பார்த்தீங்கன்னா மெதுவாக போகணும், ஓடவே கூடாது. இந்த வேகம் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடாது. நிதானம் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவானுக்குரிய முதல் ஒரு இதுன்னு சொல்லலாம். நான் ரொம்ப படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, என்னுடைய பயணத்துலேயும் சரி, யாரெல்லாம் போகிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானால் எந்த பாதிப்பும் கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு தசா புக்திகளாக சனி பகவானுடைய தசை நடக்கிறது அப்படின்னா இந்த காலகட்டங்களில் எப்போ இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய அழுத்தங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய விரயங்கள் அப்படிங்கிறது சந்திச்சிருப்பீங்க. இப்போ இந்த கடக லக்னம் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாகவே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது இருந்திருக்கும். நிறைய திருமணங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கோம். அதேமாதிரி படிக்கிற குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா நண்பர்களால் ஒரு அழுத்தம் ஏற்பட்டு படிப்புலேருந்தே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருந்திருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் விரயம் ஏற்பட்டு ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சில நண்பர்களுக்கு இருந்திருக்கும். இதெல்லாமே சனி பகவானுடைய தசைகளாலேயும் புத்திகளாலேயும் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. அஷ்டம சனி நடக்கிறவங்களுக்கும் இதே பாதிப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். இப்போ எல்லாருக்குமே சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருது. என்ன செய்யலாம் சிம்ம ராசிக்காரங்க? கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி மாத்திரம் கிடையாது, சிம்ம ராசியில் யாருக்கெல்லாம் தசை நடத்துகிறதோ நீங்கள் கொஞ்சம் இந்த அஷ்டம சனி காலங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது அப்படிங்கிறது சிறப்பு. இப்போ நான் ஃபாரினில் வேலை பார்க்குறேன், அங்கே இல்லைனா ஏதாட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடாது. அது இந்த பொருளாதாரத்தில் ஒரு தொய்வு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த குழந்தைகளால் இந்த வீடு வண்டி வாகனங்கள் வாங்கும்போது அந்த சொத்தில் பிரச்சனை கொடுக்குமானா இந்த சனி பகவான் உங்களுக்கு அதிகமாகவே கொடுப்பாரு. அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். நிலம் வாங்கும்போது அந்த நிலம் கரெக்டான ஒரு நிலமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தப்பட்டதில் பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிலம் அமையக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். அதனால் நம்ம போட்ட முதல் அப்படிங்கிறது அங்கே வேஸ்ட் ஆகி போயிடும். அப்போது இந்த நிலம் சம்மந்தப்பட்டதில் கவனம் அப்படிங்கிறது தேவை. இல்லைங்க என் குழந்தையில நான் படிக்க வைக்கிற மெடிசன் செலவுக்காக அந்த அந்த அழுத்தம் தான் எனக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கவலை வேண்டாம். இந்த மருத்துவமனை செலவுக்காக செலவு பண்ணக்கூடியது அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். குழந்தைகளை நாங்கள் படிக்க வைக்கிறோம், இல்லைனா படிக்கிற குழந்தைகளுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பொருளாதார இழப்புலேருந்தும் தொழில் சம்பந்தப்பட்டதுலேயும் நிறைய மாற்றங்களை கொடுப்பாரானா கண்டிப்பாக சனி பகவான் மாற்றம் கொடுப்பார். திருமணமாகி பிரச்சனைக்கு, அதாவது திருமண உறவில் பிரச்சனையார்ந்து பிரிந்தவர்கள் சேரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. சனிப்பெயர்ச்சிக்கு உறவுகளை பிரிந்ததாகத்தான் ஐதீகம். புதுசாக சொல்கிறீங்களேன்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த புரிதல் அப்படிங்கிறது கடந்த 1.5 வருஷமாகவே உங்களுக்குள்ளே இருக்காது. ஏன்னா அதற்கு சனி பகவான் மாத்திரமே கிடையாது, வேறு ஒரு கிரகங்களையும் சொல்லலாம். பிரிந்த உறவுகளை சேர்ப்பதும் சேர்ந்த உறவுகளை பிரிப்பதற்கு அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இந்த சனிப்பெயர்ச்சியின் போது 2ஆம் திருமண யோகத்தையும் அந்த நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு அது கேன்சல் ஆகி திருப்பி வரக்கூடிய ஒரு தன்மையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்குமானா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தந்தை சம்பந்தப்பட்டதில் அனுகூலமாக இருக்கும். அப்பாட்ட ஏதாட்டி நிலம் வாங்கிறதுக்கு நீங்கள் நிலம் முன்னாடியே ட்ரை பண்ணோம், இப்போ அது கிடைக்கல, இனி அது கிடைக்குமானா கண்டிப்பாக அந்த பூர்வீகத்தின் மூலமான ஆதாயம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே அதை விற்றுருவீங்க. தயவு செய்து அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க.
உடனே அதை கொடுக்காம 2 வருஷம் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி உங்கள் குழந்தைகளுக்காக அதை பயன்படுத்துங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நீங்கள் அதை வித்தையினாலவோ இல்லைனா சொத்தை மாற்றுவதின் மூலமாகவோ உங்களுக்கு உபயோகமாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. உங்களுக்கு பிறகு உங்கள் குழந்தைகளுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொத்து. ஆனால் அதை நீங்கள் கைவசமாக்குனீங்கன்னா அது உங்களுக்கு எந்த விதத்துலையும் பயன் இருக்காது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்கிறேன். இல்லைனா அதை கடன் தீர்ப்பதற்கும் அது இல்லைனா நோயாக மாறுவதற்கும் ஏதாட்டி ஒரு இதனால நோய்க்காக கொடுக்க வேண்டிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அதனால் கண்டிப்பாக செய்யக்கூடாது. அதுமாதிரி திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அருமையாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். வேற்று மத நண்பர்களை, அதாவது கணவன் ஆணாக இருந்ததுன்னா பெண்ணு, பெண்ணாக இருந்ததுன்னா ஆண், ஒரே இனத்தில் பார்க்காம ஒரு திடீர் திருமணம், வேற்று மத திருமணம் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு நிறைய ஒரு உகந்த காலமாக இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதல் இருந்திருக்கும், அதனால் அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்த காதல் நிறைவேறாமலேயே இருப்பாங்க. சொன்னால் பிரச்சனை வரும், சொல்லி பிரச்சனையாயிருக்கும், திருமணம் எப்போ தான் நடக்கும்னு ஒரு கேள்விக்குறி இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம் நடப்பதற்கு உகந்த காலமாக கண்டிப்பாக இந்த அஷ்டம சனி யாருக்கு நடக்கிறதோ அவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சனிப்பெயர்ச்சியை பற்றி நிறைய பார்க்கலாம். நன்றி.